ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். உளுந்து களி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த உளுந்து களிக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து ஒரு கப்பு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். 3/4 கப்பு சுகர், ஒயிட் சுகர். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நாட்டு சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆயில் 3 ஸ்பூன், நல்லெண்ணெய் 50 கிராம், 3 முட்டை. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 hours ஊற வைக்கணும். உளுந்து நல்லா ஊறி இருக்குது. ஸோ இதில் இருக்க தண்ணியை சுத்தமாக ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப அடி பிடிக்கும். ஸோ கனமான பாத்திரம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஸோ அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் உடனே மாவை ஊற்றிடாதீங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் சூடாகி அதில் அந்த மாவு ஊற்றும்போது மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஆட் பண்ணுங்கள். மாவை அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும், கை எடுக்காமல். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உளுந்து வறுத்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணியும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஃபுட்டு. இதே நம்ம இந்த வெள்ளை உளுந்து இல்லாமல் கருப்பு உளுந்து தோலோடு இருக்கும் இல்லையா, அதை நம்ம செஞ்சாலும் அது ரொம்ப இதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் போட்டதும் அது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் திக்காகிடும். பாருங்கள், திரும்பவும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உடனே மிக்ஸ் பண்ணால் ரொம்ப உடஞ்சி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து களி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே இந்த களி ஒரு சூப்பரான ரெமெடி. ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.